எந்த பாவங்களையும் மன்னிக்க நம் ஆண்டவர் வல்லவர். நீ அறியாமை உள்ள இயேசுவை அறியாத நாள்ல நீ என்ன அக்கிரமம் பண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லம்மா. ஏசப்பா கிட்ட சொல்லிட்டீனா, நீ மனம் திரும்பிட்டீனா, உன்னை மன்னித்து சேர்த்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட துணிகரம் உள்ளவனாய் கடந்த நாட்கள் இருந்திருந்தாலும் இன்றைக்கு கூட ஒரு தருணம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆகிலும் நீ கர்த்தரிடத்துல உன் காரியங்களை நீ ஒப்பு கொடுத்து நீ மனம் திரும்புவாய் என்று சொன்னா உனக்கு விமோச்சனம் உண்டு. இன்றே இப்போ கிடைத்திருக்கிற தருணம் நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானா தெரியாது. ஃபேனுக்கு கூட ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறான், நமக்கு கேரண்டியே கிடையாது. அடுத்த வருஷம் நான் பிரசங்கம் பண்ணுவேனா தெரியாது, நாளைக்கு ஒருவர் பார்ப்போமா தெரியாது. இன்றைக்கு இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற தருணத்தை நாம் பயன்படுத்தணும். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? தெய்வ பிள்ளையே, அவன் சொல்றான், என் பாவத்தை நான் என்ன செய்தேன்? உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை எல்லாம் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரி கையை உயர்த்தி அல்லையே சொல்லாமா? மன்னிக்க, பாவங்களை மன்னிக்க நம் இயேசு ராஜாவை தவிர உலகத்துல வேற யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, அதிகாரம் கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வானத்தின் கீழே பூமியிலே வேறொரு நாமமே கிடையாது. இயேசுதான் பாவங்களை மன்னிக்கிறவர். அந்த தெய்வம், அந்த ஒரே மெய்யான தெய்வம் நம் தெய்வமாய் இருக்கிறபடினாலே நாம் பாக்கியம் உள்ள கர்த்தர். இந்த தெய்வத்தை நீ கண்டடைந்த பிறகு கூட உனக்குள்ள பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, கிளையாத்திலே பிசின் தைலம் உண்டல்லவா, அங்கே ரணவைத்தியரும் கூட உண்டல்லவா, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாம இன்னும் ரொம்ப டல்ல வந்து உட்கார்றதும் இருக்க காலம் ஃபுல்லா பாவி படும்பாவியா இருந்துகிட்டு இருக்கிறதும், இந்த காரியமெல்லாம் நமக்குள்ள இராதபடி இன்றைக்கே நான் மனம் திரும்புகிறேன், நான் எழும்புகிறேன். கர்த்தர் என்னை ரட்சிக்க, அவர் என்னை கழுவ, என்னை மன்னிக்க அவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ 100க்கு 100 நம்புனா உனக்கு விமோச்சனம் உண்டு. ஆண்டவர் தான் உதவி செய்யணும். எத்தனை பேர் நம்புறோம் ஆண்டவரை? நம்புறவங்க எல்லாம் கையை உயர்த்தி. தாவீது சொல்றான், எல்லாவற்றையும் நான் உமக்கு அறிவித்தேன் தேவரீர், என் பாவத்தின் தோஷங்களை நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. அப்படின்னா யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவங்களால நிம்மதியா வாழவே முடியாது. அவன் போற இடத்துல நிம்மதி கிடையாது. எந்த வீட்டுக்கு போனாலும் நிம்மதியா இருக்க, அவங்களுக்குள்ள நிம்மதி இருக்காது, மற்றவங்க கிட்ட நிம்மதியா இருக்க முடியாது. எல்லாம் விரும்புவார் இல்லாம சாகர நேரத்துல கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஐயோ போய் தொலையுது அப்படின்னு விட்டுருவாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க.